வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய சிறப்பு கேள்விக்கு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். இந்தியாவுடைய மிக முக்கியமான துறையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிதியமைச்சகத்தையும் ராணுவத்தையும் வைத்திருக்கக்கூடிய திரு அருண் ஜேட்லி மத்திய அமைச்சர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. ஜிஎஸ்டி பிரச்சனை உள்பட வாருங்கள், முடிந்தவரை கேட்கலாம். வணக்கம் சார். I just want to start. What could be the and what is the difference between தற்போதைய மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய ஜிஎஸ்டிக்கும் இதற்கு முந்தைய காங்கிரஸ் அரசு அறிமுகப்படுத்திய ஜிஎஸ்டிக்கும் என்ன வித்தியாசம்? யூபிஏ கவர்மெண்ட் பிகாஸ் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு சிதம்பரம் சொல்றாரு, இது மக்களுக்கான ஜிஎஸ்டியா இல்ல. This is not people friendly. I think he is wrong on all counts. அவர் சொல்றது தவறு. அவர்களுடைய முயற்சி தோல்வியடைந்த ஒன்று. அவர் அமைச்சராக இருந்தபோது ஜிஎஸ்டி தொடர்பாக மாநிலங்களிடையே ஒருமித்த கருத்து ஏற்படல. மேலும் இது தொடர்பாக வரைவு நகல் எதுவும் தயார் செய்யப்படல. பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படவும் இல்லை. பிரணாப் முகர்ஜி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது அரசியல் அமைப்பில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதுவும் அமலுக்கு வரல. ஏன்னா மாநிலங்களிடையே ஒருமித்த கருத்து ஏற்படலை. அதற்கான முதல் காரணம் என்னென்னா, பெட்ரோல், மது போன்றவற்றிற்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்களிப்பதை மாநிலங்கள் விரும்பலை. இரண்டாவதா, மாநில வரி மீது தங்களுக்கு இருக்கும் உரிமையை ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு விட்டு கொடுக்கும் நிலையில் மாநிலங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படுமானா தங்களுக்கு அரசு உதவ முன்வர வேண்டும்ன்ற உத்தரவாதத்தையும் அவங்க எதிர்பார்த்தாங்க. இதற்கு காங்கிரஸ் அரசு தயாராக இல்லை. ஆனால் பாஜக அரசு இந்த முயற்சியில் ஈடுபட தொடங்கிய பிறகு 2014 மற்றும் 2015 ஆண்டுகளில் மாநிலங்களை இதற்கு சம்மதிக்க வச்சு அரசியல் அமைப்பில் திருத்தங்கள் கொண்டு வர ஒரு வரைவு நகலை தயாரித்தோம். இது காங்கிரஸ் அரசு செஞ்சதை விட முற்றிலும் மாறுபட்டது. அதனால தான் அவங்களின் முயற்சி தோல்வியை சந்திச்சது. It's only when the NDA government took over that in the years 2014 and 15 we brought about a consensus between the states and came out with an agreed draft of the constitution amendment which was radically different. The UPA's was a failed draft. It didn't take off. But Minister, you are talking about the நீங்கள் ஜிஎஸ்டி அமல்படுத்தின விதம் பற்றி பேசுறீங்க. நான் கேட்கறது ஜிஎஸ்டியோட உள்ளடக்கம் பற்றி கேட்கிறேன். இது மக்களுக்கான திட்டம் இல்லைன்னு சொல்றாரு. introduced were people friendly. You see, how is it? இல்ல, காங்கிரஸ் தயாரித்து வைத்திருந்த திட்டம் மக்களுக்கான திட்டமா எப்படி இருக்க முடியும்? அவங்களுடைய திட்டம் அறிமுகப்படுத்தப்படவே இல்லையே. அது மக்களுடைய திட்டமா இருக்கும் என்பது அவங்களுடைய யூகம்தான். அது முதல் கட்டத்தை கூட தாண்டலை. பிறகு அதனுடைய உள்ளடக்கத்தை பற்றி எப்படி அவங்க பேச முடியும்? நாங்கள் அதனை அறிமுகப்படுத்தினோம், பல கட்சிகளோட ஒப்புதலை பெற்றோம், மாநிலங்களின் ஒப்புதலையும் பெற்றோம், அரசியல் அமைப்பில் மாற்றங்களை கொண்டு வந்தோம், சட்டங்களை அமலுக்கு கொண்டு வந்தோம், பிறகு ஜிஎஸ்டி விகிதங்களை முடிவு செஞ்சோம். இதில் அவர்கள் முதல் கட்டத்தையே தாண்டலையே. மாநில நிதியமைச்சர்கள் குழுவின் ஒப்புதலை கூட அவங்க பெறலையே. பாராளுமன்றத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஒரு காரணமா இருக்கும் இல்லையா? இல்ல இது மாதிரி ஒரு பெரும்பான்மை இருந்தா நானும் கூட நிறைவேற்றிப்பேன்னு சிதம்பரம் சொல்லுவார். அவர் தன்னுடைய தோல்விக்கு 1000 காரணம் சொல்லலாம். ஆனா தோல்விதான். ஜிஎஸ்டியை மக்களுக்கான திட்டம் நீங்க சொல்லுவீங்களா? பாருங்க, ஜிஎஸ்டி மக்களுக்கு எளிதானது, அதனை கணக்கெடுப்பவர்களுக்கும் எளிதானது, இந்தியாவில் உள்ள வணிகர்களுக்கும் எளிதானது. இந்தியாவில் வணிகம் செய்யும் ஒவ்வொருத்தரும் பல வரிகளை சந்திக்க நேர்ந்தது. பல முறை வரி கட்டு நிலையும் இருந்தது. பல அதிகாரிகளிடம் தங்களுடைய ஆவணங்களை கொடுக்க வேண்டியிருந்தது. மொத்தமாக 17 வரிகள் மற்றும் 23 செஸ் வரிகள், இவற்றையெல்லாம் ஒன்றாக இணைத்து ஒரே வரியாக ஆக்கியிருக்கோம். நேரடியாக சென்று ஆவணங்களை கொடுப்பதற்கு பதிலாக இந்த ஒரே வரிக்கான ஆவணங்களை மாதம் ஒரு முறை இணையம் மூலமாக பதிவு செய்யணும். மாதந்தோறும் தவறாமல் இதை செஞ்சால் அதுவே அந்த ஆண்டிற்கான வரியாகவும் ஆகிறது. பல இடங்களில் வரி கட்ட தேவையில்லை. நாடு முழுவதும் ஒரே வரி. சரக்கு மற்றும் சேவைகள் நாடு முழுவதும் எளிதாக பயணிக்க உதவுது. ஏற்கனவே 25 மாநிலங்களில் சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டிருக்கு. 5 நாட்கள் ஆகும் இடத்துல 3 நாட்களிலேயே சரக்கு வந்தடையுது. வேகமாகவும் எளிதாகவும் சரக்கு மற்றும் சேவைகள் நாடு முழுவதும் பயணிக்கின்றன. வரிகள் எளிதாக கணக்கிடப்படுது. நீங்கள் பொருட்களை எங்கு உற்பத்தி செய்திருந்தாலும் எங்கு அதனை விற்பனை செய்திருந்தாலும் உங்களுக்கு உள்ளீட்டு வரி கிடைக்கும். அதனால பொருட்களின் விலை குறையும். விலை குறைந்தா மக்கள் பயனடைவாங்க. இதற்கு முன் இருந்த திட்டத்தில் வரி ஏய்ப்பு அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ அதுக்கு சாத்தியம் இல்லை.
There's a faster assessments which will take place. And then you will get across the country, irrespective of where you've done manufacturing, where you've done value addition, where you've done the sales, you'll get the benefit of input credits. Therefore, the costs will go down. And when the costs go down, in the it helps the consumers itself. Of course, there'll be a problem. In the earlier system, there was tax evasion, which was almost the rule. Today, it's become increasingly more difficult. Minister, you are talking about price reducing. விலை குறையும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஹோட்டல்கள் எல்லாம் விலை அதிகரிக்கிறது நீங்க பார்க்கலையா? டீ கடையில கூட 8 ரூபாங்கிறது 10 ரூபா மாதிரி அந்த மாதிரி கேள்விப்படவே இல்லை நீங்க. இல்ல Even in a chai dukan, we can see that visibly it's from 8 rupees to 10 rupees. பாருங்க, முன்னால மக்கள் வரி ஏய்ப்பு செஞ்சாங்க, அதனால விலை குறைவா இருந்தது. ஆனா அது நாட்டோட நலனை பாதிக்கும். முன்னாலெல்லாம் மக்கள் வரி ஏய்ப்பு செஞ்சாங்க, வரி அரசுக்கு வரல, ஆனா தனியாருடைய பாக்கெட்டுக்கு போச்சு. அதனால விலை குறைவா இருந்தது, ஆனா அது நாட்டோட நலனை பாதிக்கும். வருஷத்துக்கு 20 லட்சம் வரை டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய சிறு வியாபாரிகள் வரி கட்ட தேவையில்லை. அதனால் நீங்க சொல்ற உதாரணம் மிகைப்படுத்தப்பட்டது. This illustration that you are giving is highly exaggerated and almost impossible illustration. Have you not heard so? இது தொடர்பா உங்களுக்கு ஒரு புகார் கூட வரலையா? பாருங்க, ஒட்டு மொத்தமா பார்த்தா வரி குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னால கலால் வரி இருந்தது, அது பொருட்களின் விலையோட சேர்ந்தே இருந்தது. மக்களுக்கு அது இருப்பதே தெரியாது. அவங்களுக்கு வேட் வரி மட்டுமே கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனா இப்போ கலால் வரி, வேட் வரி ஆகிய ரெண்டுமே பொருட்களின் விலையிலிருந்து நீக்கப்பட்டு தனியா ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுது. பாதி மத்திய அரசாலும் பாதி மாநில அரசாலும் வரி வசூலிக்கும் முறையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. பொருட்களின் விலையுடன் கூடிய வரி இப்போ இல்லை. And therefore, the methodology of taxation is different. There's no longer an embedded tax in the product. You had a lot of new schemes and இந்த திட்டத்தினால வணிகர்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கலாம், அவங்க ஃபைல் பண்றதுல இந்த மாதிரி விஷயங்கள்ல. ஆனா இந்த திட்டத்தினால சாமானியர்களுக்கு என்ன பலன், அது பதில் கிடைக்கலையே. It could be easier for traders, it could be easier for business class and everything. What is the ultimate benefit from the GST for a common man? You see, the common man ultimately... பாருங்க, ஜிஎஸ்டியால இந்தியாவின் பொருளாதாரம் மேம்படும், அதனால சாமானியன் பயனடைவான், வரி ஏய்ப்பு குறையும், நாளடைவில் மத்திய மாநில அரசுகளுக்கு நிறைய நிதி கிடைக்கும். அந்த நிதி அனைத்தும் சாமானியர்களுக்கு பயன்படும். விவசாயம், கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகள் முன்னேற்றம் அடையும். மாநிலங்கள் மக்கள் நலனுக்காக செயல்பட இது வழிவகுக்கும். An empowered state will always act in public interest. Certainly, Minister, infrastructure, everything. If you நீங்க சொல்ற மாதிரி ஒரு வளர்ச்சி இருந்தா உண்மையிலே சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான், யாரும் மறுக்கிறது இல்லை. ஆனா கடைக்கு போனா கண்கூடா விலை உயர்வு தெரியுது, அங்க வந்து விலைவாசி உயர்வு அதிகமா இருக்கிறது கண்கூடா சாமானியர்கள் பாக்குறாங்களே. see that there is a price hike. Previously they were paying 400 rupees, now they have to pay 480 rupees like that. It's not correct. It's not correct. அது தவறானது. 400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு பொருளோட விலையில இதற்கு முன்னால கலால் வரியும் அடக்கம். அதை எடுத்துட்டா அதன் விலை 360 குறையும். அதில் உள்ளீட்டு வரியும் கிடைத்தா விலை 320 கூட குறைய வாய்ப்பு இருக்கு. இதற்கு அவங்க ஜிஎஸ்டி வரி கட்டணும். இந்த திட்டம் அமலுக்கு வந்து 1 மாதம் மட்டுமே ஆயிருப்பதால அதனோட பலனை உணர முடியல. ஆனா நாளடைவில் அது நமக்கு தெரிய வரும். சாமானியர்களுக்கும் நிச்சயம் ஜிஎஸ்டி பயன் தரும். இந்த திட்டம் துவங்கி இன்னும் 1 மாதம் கூட ஆகல, அதனால அதோடைய பலனை நம்ம தெரிஞ்சுக்க முடியல. இது நிச்சயமா பலன் அளிக்கக்கூடிய திட்டம் தான். The benefit of this whole system with this pricing policy itself will come about. இந்த ஜிஎஸ்டில கிடைக்கக்கூடிய பலன்கள் சாமானியர்களுக்கு சென்றடைவதை நீங்க எப்படி குறைக்கப்பட்டிருக்கு? எங்கெல்லாம் வரிகள் குறைக்கப்பட்டிருக்கோ அதன் பயன் மக்களையே சென்றடையும். சட்டத்துல லாப எதிர்ப்புன்னு ஒரு பிரிவு இருக்கு. இதன் மூலமா வரி குறைப்பினால் மக்களுக்கு ஏற்பட வேண்டிய பயன்கள் கிடைக்காட்டா மத்திய மாநில அரசுக்கு தெரியப்படுத்துவதற்கு ஒரு வழி செய்ய போறோம். As far as the burden or the benefit of the tax reduction not being passed to the consumer is concerned. Are we successful in convincing the traders? Because வியாபாரிகளை, வணிகர்களை, வர்த்தகர்களை இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையில மத்திய அரசால கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சதா? சூரத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. லட்சக்கணக்கான வியாபாரிகள்லாம் திரண்டு வந்து இந்த ஜிஎஸ்டிக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. கடைசியில் அவங்களை தடியடி நடத்தி தான் அவங்களை கலைக்க வேண்டியதா போச்சு. வர்த்தகர்களை ஜிஎஸ்டி பிரச்சனையில மத்திய அரசால கன்வின்ஸ் செய்ய முடிஞ்சதா?
that not paying tax is a fundamental right. Obviously, the premise of a GST is that அவர்கள் வரி கட்டாமல் இருப்பதையே அவர்களது உரிமை என நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. அனைவரும் வரி கட்டியே ஆக வேண்டும். 2 வருடங்களுக்கு முன்னால் தங்க நகை வியாபாரிகள் வரி கட்ட முடியாது என்றார்கள். தங்கத்தை போன்ற ஒரு சொகுசு பொருளுக்கு ஏன் வரி விலக்கு செய்ய வேண்டும்? அதேபோல துணிகள் விற்பனை துறைக்கான வரி கட்டும் முறையிலும் மாறுதல்கள் ஏற்பட்டது. கூடுதலாக அவர்களுக்கு ஜிஎஸ்டியினால் வரி சுமை ஏதும் வரவில்லை. நூல் போன்றவற்றிற்கான உள்ளீட்டு வரி அதனை ஈடு செய்திருக்கும். அந்த உள்ளீட்டு வரியை அடைய வேண்டும் என்றால் அவர்கள் வியாபாரம் செய்யும் அளவினை காட்ட வேண்டும். அதற்கு ஈடான வருமான வரியும் அதிகரித்திருக்கும். அனைவரும் சரியாக வரி கட்டுவது நாட்டிற்கு நல்லது. சிலர் இதற்காக போராட்டம் செய்தார்கள் என்றால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இவை ஜிஎஸ்டிக்கு எதிராக நடந்த சில போராட்டங்களில் ஒன்று. ஆனால் இந்தியா முழுவதும் பார்த்தால் ஜிஎஸ்டிக்கு பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. வரி கட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதற்கு முன்னால் இந்தியா முழுவதும் வரி கட்டுபவர்களின் எண்ணிக்கை வெறும் 80 லட்சமாகத்தான் இருந்தது. இந்த எண்ணிக்கையில் பலர் பலமுறை பல்வேறு வரிகளின் கீழ் பதிவு செய்திருந்தார்கள். ஜிஎஸ்டி வரி வந்த பிறகு ஒரே வரியின் கீழ் 72 லட்சம் பேர் பதிவு செய்துள்ளார்கள். முதல் 3 வாரத்தில் மட்டும் கூடுதலாக 12 லட்சம் பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். முதல் வருடத்திலேயே வரி கட்டுபவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்திருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். Additionally, in the first 3 weeks after GST, already 12 lakh more have added, and this figure is going to continue. So I anticipate in the very first year itself, the taxation base itself is going to expand. மத்திய அரசு வந்து தங்கம் ஒரு ஆடம்பர பொருள் நினைக்குதா? எனக்கு புரியலையே. ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் ஒரு கிராம் தங்கமா சேர்த்து வைக்கணுங்கிற அந்த சாமானியர்களுடைய எண்ணம் இருக்கே. Which world are you living in? இந்தியாவில் தங்கம் வாங்குபவர்களின் எண்ணிக்கை மொத்தம் மக்கள் தொகையில் 1 அல்லது 2% தான் இருக்கும். மற்றவர்கள் 1 அல்லது 2 பொருட்கள் தங்கத்தில் வைத்திருக்கலாம். அவ்வளவுதான். உலகத்தில் எங்குமே தங்கம் ஒரு அத்தியாவசிய பொருளாக கருதப்படுவதில்லை. கலாச்சார ரீதியாக பார்த்தால் நமக்கு தங்கம் தேவைப்படலாம். Culturally, it may be a part of our society. பெண் குழந்தைகள் வச்சிருக்கவங்க கட்டாயமா தங்கம் சேர்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் கூறுவது பணக்காரர்களிடம் பெரிய அளவில் இருக்கும் தங்கம் பற்றி. இந்தியாவில் இருக்கும் 50% தங்கம் நகை வடிவில் இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? அவை அனைத்தும் தங்க கட்டிகளாக இருக்கின்றன. எனவே நீங்கள் மாய உலகத்தில் இருந்து வெளியே வாருங்கள். Almost 50%. தொழிலதிபர்களை எப்படி இந்த ஜிஎஸ்டி பக்கம் இழுக்க போறீங்க, ஈர்க்க போறீங்க? அவர்களை குறை கூறுவது சரியாக இருக்காது. கிட்டத்தட்ட அனைவரும் ஜிஎஸ்டிக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். வரி கட்டி நேர்மையாக தொழில் செய்வதே பாதுகாப்பானது என்றும் சரியான முடிவு என்றும் கருதுகிறார்கள். வரி கட்டாமல் தொழில் செய்தால் சிக்கல்கள் வரும் என்பதை உணர்கிறார்கள். ஜிஎஸ்டிக்கு இத்தனை பேர் புதிதாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதே இந்த திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். வரி கட்டும் முறையிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வரி கட்டும் முறையிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். இதற்கு முன்னால் இருந்த திட்டத்தின் கீழ் வரி கட்ட மக்கள் பயந்தார்கள். அவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள் என நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது எதுவும் ஜிஎஸ்டி வரியில் இல்லை. அமைச்சர், வருமான வரியை நீக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? நோக்கம் ஏதாவது இருக்குதா? ஏன்னா திரு சுப்பிரமணியசாமி சொல்றாரு, வருமான வரியும் ஜிஎஸ்டியும் சேர்ந்து ஒன்னா இருக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு. அது தவறான கண்ணோட்டம். ஜிஎஸ்டி என்பது மறைமுக வரி. சோப்பு, ஷாம்பு, எண்ணெய் அல்லது எந்த வீட்டு உபயோக பொருளை வாங்கினாலும் ஏழையோ பணக்காரரோ இருவரும் ஒரே வரியை தான் கட்ட வேண்டும். ஜிஎஸ்டி வரியில் ஏழை பணக்காரர் பாகுபாடு கிடையாது. ஜிஎஸ்டியை ஒரு குறைந்து கொண்டு வரும் வரி என்று கூறலாம். உலகம் முழுவதிலும் உள்ள மறைமுக வரிகள் அனைத்துமே குறைந்து கொண்டே வரும் வரிகள்தான். வருமான வரி என்பது ஒரு முற்போக்கு வரியாகும். பணக்காரர்கள் மட்டுமே வருமான வரி கட்டுகிறார்கள். நடுத்தர வர்க்கத்தில் இருப்பவர்களும் சிலர் வருமான வரியை கட்டுகிறார்கள். ஏழை மக்களுக்கு வருமான வரி கிடையாது. அதனால் பெரும்பாலான பணக்காரர்கள் மட்டுமே வருமான வரி கட்டுகிறார்கள். முற்போக்காக இருக்கும் வருமான வரியை ஒழித்துவிட்டு பின்னூட்டமாக இருக்கும் வரியை மட்டும் வைப்பது என்பது ஒரு நல்ல பொருளாதார திட்டம் அல்ல. உலகில் எங்குமே இது நடக்க சாத்தியமில்லை. Paid by economically the more affluent, and therefore to abolish
a progressive tax and concentrate only on regressive tax is never a sound economic policy. Mr. Nowhere in the world can it happen. You are very well aware that if you earn 25,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சாலே மாசம் நீங்க வந்து வருமான வரி கட்ட வேண்டியிருக்கு. நகர்ப்புறங்கள்ல 25,000 ரூபாங்கிறது ஒண்ணுமே இல்லையே. So 25,000 is not a huge amount in the cities like Today, you're right. Today, நீங்கள் சரி 5 லட்சம் வரை, அதாவது மாதத்திற்கு 45,000 ரூபாய் நீங்கள் மிக குறைந்த தொகையே வருமான வரியாக கட்ட வேண்டியிருக்கும். 2.5 லட்சம் வரை வரி கட்ட தேவையே இல்லை. 3 லட்சம் வரை வரி கட்ட அவசியமில்லை. இதற்கு மேல் இருந்தால் நிறைய தள்ளுபடிகள் இருக்கின்றன. கடந்த வருடம் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் வருமான வரியை 5% குறைத்துள்ளேன். இது உலகில் எங்குமே கிடையாது. இந்தியாவில் நீங்கள் 5 லட்சம் வரை சம்பாதிப்பவர் எனில் உங்களுடைய வருமான வரி மிகவும் குறைவு. இதற்கு மேல் போனால்தான் வருமான வரி அதிகரிக்கும். அதனால்தான் இதனை முற்போக்கு வரி என்கிறார்கள். which is nowhere in the world. It's the lowest slab in India. So up to 5 lakh rupees in India, if you are earning, your tax liability is a little more than negligible. It's only increases if your income rises above that. That is why we call income tax always a progressive tax. and there is a இல்ல ஜிஎஸ்டி மூலமா மாநிலங்களுக்கு பெரிய வருவாய் இல்ல, இழப்பு தான் இருக்குது. எல்லா தொகையுமே மத்திய அரசுக்கு போகுதுங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஜிஎஸ்டி மூலம் வசூலிக்கப்படும் 80% வரி பணம் மாநில அரசுகளுக்கு தான் செல்ல போகிறது. 50% மத்திய அரசுக்கும் 50% மாநில அரசுக்கும் தான் ஜிஎஸ்டி செல்ல வேண்டியது. ஆனால் மத்திய அரசுக்கு வரும் 50%-த்தில் 42%, அதாவது 21% கூடுதலாக மாநில அரசுக்கு தான் செல்ல போகிறது. 50%-துடன் கூடுதலாக 21% சேர்த்து மொத்தம் 71% மாநில அரசுக்கு தான். இதுபோக மாநில அரசுக்கு மானியங்கள் செல்கின்றன. அதனால் கிட்டத்தட்ட 80% வரிப்பணம் மாநில அரசுக்கு செல்லும் என நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப மாநில அரசுகள்லாம் எதுக்காக இழப்பீடு கேட்கறாங்க? இழப்பீடு வேணும்னு சொல்லி சொல்லும் போதே இழப்பு இருக்குங்கிறது தெரியுதுல்ல. புதிதாக இருக்கும் ஒரு தெரியாத விஷயத்தை பார்த்து அவர்களுக்கு பயம். முதல் சில வருடங்களுக்கு எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டால் என்ன செய்வது என அவர்கள் கேட்டார்கள். அதனால் அவர்களுக்கு நாங்கள் இழப்பீடு கொடுப்போம் என உறுதியளித்தோம். நிறைய மாநிலங்களில் இழப்புகளை சந்திக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தமிழ்நாடு போன்ற உற்பத்தி துறையில தீவிரமா இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பா இருக்குமா? தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் என உற்பத்தி மிகுந்த மாநிலங்கள் 4 இருக்கின்றன. அவர்களுக்கு இழப்பீடு தருவோம் என உறுதியளித்திருக்கிறோம். அதுபோக 14% கூடுதலாக எல்லா வருடமும் ஜிஎஸ்டியினால் அவர்களுக்கு வருமானம் வரும் என்றும் நாங்கள் உறுதி அளித்திருக்கிறோம். இழப்பு எதுவும் ஏற்பட்டால் அது வருட இறுதியில் தெரியும். That's the promise. But how much is actually lost, if at all something is lost, will be seen at the end of the year. how we are going to மக்கள்கிட்ட இருந்து வசூலிக்கப்படக்கூடிய ஜிஎஸ்டி எல்லாம் மத்திய அரசுக்கு போய் சேருங்கிறத எப்படி உத்தரவாதப்படுத்துவீங்க? of course visibly we are seeing that lot of in each and every bill there is a GST 9% for GST. வசூலாகும் வரிப்பணம் எவ்வாறு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பிரித்து கொடுக்கிறது என்பதை இணையதளத்தில் உள்ள ஜிஎஸ்டிக்கான சாஃப்ட்வேரில் பார்த்துக் கொள்ளலாம். நீங்க முன்னாடி சொன்னீங்க வரி கட்டாம இருப்பது நம்முடைய உரிமைன்னு சிலர் நினைக்கிறாங்க, அது தப்புன்னு. அப்ப என்னுடைய கேள்வி அதுதான், எங்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணக்கூடிய வரியை மத்திய அரசுக்கு கட்டுறதை எப்படி உத்தரவாதப்படுத்துறது? நாங்கள் வரி கணக்குகளை சரிபார்ப்பதற்கே சாஃப்ட்வேர் தயார் செய்து வைத்திருக்கிறோம். கணக்கு சரியாக காட்டவில்லை என்றால் அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். The matching of the tax deposited and the tax collected will take place. That is now going to be entirely software driven. Without physical supervision. நேரடியான கலாய்வு இல்லாமலே இந்த வரியை எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? Physical supervision and இதையெல்லாம் அந்த சாஃப்ட்வேர் பார்த்துக் கொள்ளும். அதில் மிக எளிதாக கணக்குகளை சரிபார்க்கலாம். எவ்வளவு வரிப்பணம் வசூல் செய்யப்படுகிறது என்பதை எல்லாம் கூட அதில் நீங்கள் பார்க்க முடியும். தமிழ்நாட்டுல கேளிக்கை வரி ஒரு பிரச்சனையா இருக்கு. 30% வரைக்கும் வசூலிக்கணும்னு. இது மாதிரி கேளிக்கை வரி புதுசா வந்தா ஒரே ஒரு நாடு ஒரு வரி அப்படிங்கிற விஷயத்துல முரண்பட்ட மாதிரி இல்லையா? is not seen as again a separate tax for See, I'll tell you, there were தனித்தனியாக இருந்த 17 வரிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில வரிகள், அதாவது வாகனங்களுக்கான வரி மற்றும் கேளிக்கை வரி போன்றவை ஜிஎஸ்டியில் இணைக்கப்படவில்லை. ஏனென்றால் மாநிலங்கள் அதற்கு சம்மதிக்கவில்லை. நான் எல்லா மாநிலங்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறேன். ஜிஎஸ்டியிலிருந்தே போதிய வருமானம் அவர்களுக்கு வரும். பிற வரிகளை வசூலிக்க வேண்டாம், அது வரி கட்டுபவர்களுக்கு சுமையாகும் என்று அவர்களுக்கு நான் அதில் தெரிவித்திருக்கிறேன். இது வெறும் ஒரு பரிந்துரை மட்டுமே. இதை நிறைவேற்ற வேண்டுமா அல்லது வேண்டாமா என்பதை மாநிலங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அவர்களுடைய முடிவு இது. இதில் நாங்கள் தலையிட முடியாது.
so that there is no additional burden on the taxpayer itself. If the GST itself is going to give us sufficient revenue, then there is no reason why we should then resort to additional revenue raising measures as far as the governments are concerned. It's only an advisory. It is not binding on the states because it's a sovereign power of the states. If it is not அது ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனி வரியா விதிக்க ஆரம்பிச்சிருவாங்களே. எல்லா மாநிலங்களும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டே செயல்படுகிறார்கள். பரவலாக நிலவும் கருத்துக்களை மனதில் கொண்டே அவர்கள் செயல்படுகிறார்கள். தேவைப்பட்டால் மட்டுமே வரி வசூலிக்கப்பட வேண்டும், ஒரு அளவிற்கு மேல் வரி வசூலிக்க கூடாது என்பதே ஒரு நல்ல வரி திட்டத்தின் அடையாளம். மாநிலங்கள் காரணமில்லாமல் வரி சுமையை ஏற்றலாம், ஆனால் அவற்றை காரணமில்லாமல் அதிக வரியினை வசூலிக்க கூடாது. இந்த மேட்டர் ஆஃப் பெட்ரோல் டீசலையும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரல என்ன சிக்கல்? அதையும் கொண்டு வந்துட்டா மக்களுக்கு தானே பலன் கிடைக்கும். cost it comes if we bring the petrol diesel also into the GST network, the consumer common man will benefit from that. இதனால் சாமானிய மக்கள் பயனடைவார்கள். பெட்ரோல், எரிவாயு உள்ளிட்டவற்றை ஜிஎஸ்டிக்குள் அரசியலமைப்பு மாற்றத்தின்படி கொண்டு வந்து விடலாம் என்றுதான் நினைத்தோம். ஆனால் மாநிலங்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக இதற்கு ஒப்புதல் அளித்தால் மட்டுமே அது சாத்தியம். தற்போது பெட்ரோல், டீசலுக்கு கூடுதலாக மக்கள் வரி கட்டுகிறார்கள். அதற்கான உள்ளீட்டு வரி கிடைப்பதற்கு மாநிலங்கள் ஒப்புக்கொண்டால் மக்கள் பயனடைவார்கள். Petroleum products will be levied only after there is an agreement in the GST council with the states. And therefore, I hope at some day, very soon, there will be a consensus, because today the inputs into petroleum and gas are being taxed, but the consumer is not getting the benefit of that input credit. So in case it is brought within the GST, the consumer may get a marginal benefit of the input credit also. is there any possibility for bringing I'm sure இது நிறைவேறும் என்ற நம்பிக்கை உள்ளது. ஜிஎஸ்டி முயற்சி எவ்வளவு தூரத்திற்கு வெற்றி பெறுகிறதோ அதை பொறுத்து தான் இதுவும் இருக்கும். to think in terms of petroleum, that depends on the success of GST experiment as a whole. Mr. Minister, what do you think that இந்த ஜிஎஸ்டி அமல்படுத்துறதுல உங்களுக்கு பெரிய சவாலா இருந்த விஷயம் என்ன நினைக்கிறீங்க? implementing it and existing எல்லா மாநிலங்களையும் இந்த திட்டத்திற்கு சம்மதிக்க வைத்தது, ஜிஎஸ்டி வரி விகிதங்களை நிர்ணயம் செய்தது. ஜூலை 1ஆம் தேதி இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டாம் என சிலர் மறுத்தனர். ஆனால் சொன்னபடியே ஜூலை 1ஆம் தேதி ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தது. பிறகு இத்தனை பேர் பதிவு செய்தால் சாப்ட்வேர் தடுமாறும் என்றும் சிலர் சொன்னார்கள். ஆனால் அதுவும் தடையின்றி சரியாகவே நிறைவேறியது. அடுத்த சவால் என்னவென்றால் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்திற்கு மேல் வரி வசூல் கணக்குகளை சரிபார்க்க வேண்டும். இந்த சாப்ட்வேர் ஒரு மாதத்திற்கு 320 கோடி வவுச்சர்களை சரிபார்க்கும் திறன் கொண்டது. அவ்வளவு வணிகம் நடக்கிறது. விநியோகஸ்தர்களின் கணக்குகளை துணை விநியோகஸ்தர்களின் கணக்குடன் சேர்த்து சரிபார்க்க வேண்டும். அதன் பிறகு துணை விநியோகஸ்தர்களின் கணக்கினை விற்பனையாளர்களின் கணக்குடன் வைத்து சரிபார்க்க வேண்டும். Match 320 crore vouchers every month. So that's the volume of the trade. So the manufacturer's vouchers will be matched with his distributors, the distributors with his sub-distributors, the sub-distributors with the retailers. then only we can have the input credits and all. And then இல்ல அப்போதுதான் எல்லோரும் சரியாக வரி கட்டியிருக்கிறாங்களா என்று கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்திற்கு டூத் பேஸ்ட், சோப்பு போன்றவற்றை தயார் செய்து விநியோகஸ்தர், துணை விநியோகஸ்தர், விற்பனையாளர் வரை அனைவரும் எவ்வளவு பொருட்களை விற்பனை செய்துள்ளனர், எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டியுள்ளனர் போன்ற எல்லா தகவல்களையும் இந்த சாப்ட்வேர் கண்டுபிடித்துவிடும். மாதத்திற்கு சுமார் 320 கோடி வவுச்சர்களை சரிபார்த்து விடும் சாப்ட்வேர். saying that I sold, let us say, 8 lakhs worth of goods this month. So this whole chain will be cross-verified by in the software by matching the vouchers. So the total number of vouchers to be matched is 320 crores. It's a mammoth work which has been done. That's going to be a great challenge. That's going to be a great challenge. So that is the next. அதுதான் அடுத்த சவால். இதை சாஃப்ட்வேர் எளிதாக சமாளித்து விடும். ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் கூட அதையும் எளிதாக சரி செய்து விடலாம். இந்த அமைப்பில் வரி ஏய்ப்பு மிகவும் கடினம். வரி ஏய்ப்பு நடந்தால் உடனடியாக சாஃப்ட்வேர் கண்டுபிடித்து விடும். So far we have not had glitches, but if there are, we'll be able to overcome them. And then once the matching takes place, now you will understand how evasion becomes very difficult at any stage. And if somebody does evade, then the red alerts will be thrown up. And there was a dispute on GST. இந்த ஜிஎஸ்டிஎன் அப்படிங்கிறது வந்து தனியார் நிறுவனங்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, வங்கிகள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. இது தேசத்தின் பாதுகாப்புக்கே ஆபத்துன்னு சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. Our secrets and everything will be can move away. Like that, you are having some doubts on GST. The
center and the state governments own 49% of the GSTN. இவையெல்லாம் பொறுப்பான நிறுவனங்கள், ஏதோ ஒரு தனியார் நிறுவனங்கள் அல்ல. மத்திய மாநில அரசுகளுக்கு 49% ஜிஎஸ்டி கொடுக்கப்படும். HDFC, LIC ஹவுசிங், தேசிய வர்த்தக நிறுவனம் போன்ற சில பொறுப்புள்ள தனியார் நிறுவனங்கள் இருக்கின்றனர். இவர்கள்தான் மீதமுள்ள ஜிஎஸ்டி சதவீதத்தை பெறுகிறார்கள். அவர்கள் எடுக்கும் அனைத்து முடிவுகளிலும் அரசு தலையிடும். இவர்கள் CAG ஆடிட்டுக்கும் உட்பட்டவர்கள்தான். இவ்வளவு பெரிய திட்டத்தை அரசு மட்டுமே செய்ய முடியாது. அதற்கு ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியை நிறுவ வேண்டும். ஆனால் இவர்கள் ஏற்கனவே திறம்பட செயல்படுவதால் இவர்கள் ஒத்துழைப்போடு இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற முடிவு செய்திருக்கிறோம். You need people from the best in the world to be hired to run this, and therefore some element of flexibility free from governmental systems was also required. So during the UPA government, a particular structure was conceived. I had a relook at that structure. We made some changes in the structure, like CAG audit and so on. But I don't think there's anything wrong with that structure per se. There is no negative aspects. There is no negative aspect. இந்த ஜிஎஸ்டி அமல்படுத்துறதுனால மத்திய மாநில அரசுகளுடைய வரி வருவாய் உயரும் நினைக்கிறீங்களா? 100% உயரும். வரி கட்டுபவர்களின் எண்ணிக்கை கூடும், வரி ஏய்ப்பு குறையும். வரி கட்டுபவர்களின் எண்ணிக்கை கூடினால் ஜிஎஸ்டி வரி விகிதங்களும் குறைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஜிஎஸ்டியோட பலன்களை எப்ப நம்மளால உணர முடியும்? நான் நினைக்கிறேன் வணிகர்கள் முதல் மாதத்திலேயே பலன்களை உணர ஆரம்பிப்பாங்க. மக்களுக்கு இந்த அமைப்பு மிகவும் எளிதாக இருக்கும். இந்த ஜிஎஸ்டி அமல்படுத்தல ஏதாவது சட்ட சிக்கல் எதிர்கொள்வீங்களா? ஏன்னா இந்த ஆதார் என்ன அமல்படுத்துறதுக்கே வந்து உச்சநீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ண முடியாம மத்திய அரசு ரொம்ப சிரமப்பட்டுச்சு. ஸோ ஜிஎஸ்டியில் ஏதாவது சட்ட சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தால் இந்த திட்டத்திற்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை. ஆனால் யார் வேண்டுமானாலும் இந்த திட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடர முடியும். அப்போது ஜிஎஸ்டிக்கு ஆதரவாக அரசு கருத்துக்களை முன்வைக்கும். பீகார்ல தற்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஏற்படுதா இருக்குதா? எதிர்கட்சி எல்லாம் கடுமையான விமர்சனம் பண்றாங்க. மக்களுடைய மேண்டேட்டுக்கு எதிராக பாஜக செயல்படுது அப்படின்னு. இல்ல, நாங்க கூட்டணியை உடைக்கவில்லை. நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத் யாதவும் கூட்டணியாக சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டாங்க. லாலு பிரசாத் யாதவ் மீது ஊழல் குற்றச்சாட்டு எழுந்ததால இந்த கூட்டணி நிலைக்கல. 2013 பாஜகவை விட்டு நிதிஷ்குமார் காங்கிரசுடன் சேர்ந்து கொண்டார். அப்போது தேர்தல் நடக்க வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லையே, இப்போது ஏன் கேட்கிறார்கள்? Alliance itself, because of the RJD and the family's corruption, had become unsustainable. So Mr. Nitish Kumar took the call. Now I am a little surprised when in 2013 எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 2013 இதே நிலைதானே இருந்தது. அப்போது மக்கள் தேர்தல் வேண்டுமென கேட்கவில்லையே, இப்போது ஏன் புதிய லாஜிக்கை புகுத்துகிறார்கள்? ஆனா கடந்த தேர்தலில் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலையே, நிதிஷ் கூட்டணி தானே கிடைச்சது. நான் மீண்டும் சொல்கிறேன், 2013 உள்ள நிலைதான் இப்போதும். In 2013 when he left us, did the same people ask for a fresh election at that stage? And how 24 நேரத்தில் எல்லாமே எப்படி நடக்குது? நிதிஷ்குமார் முடிவு பண்றாரு, கவர்னர் அங்க வர்றாரு, ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க, உங்களுடைய பார்லிமெண்ட் போர்டு கூடுது. When the corruption allegations were coming up, ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருந்தன. கூட்டணி உடைய போகிறது என்பது தெளிவாக தெரிந்தது. 2 மாதங்களாக லாலு பிரசாத் யாதவ் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருந்தது. அப்படி ஒரு சூழ்நிலையில் எல்லா அரசியல் கட்சிகளும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? முதல் முறையாகவா இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறது? 4 வருடங்களுக்கு முன்னால் பீகாரிலேயே இது நடந்திருக்கிறது. Is this the first time a repolarization of political groups has taken place? In Bihar only 4 years ago it took place. There is a charge that the central government, CBI, வருமான வரித்துறை போன்ற மத்திய அரசு நிறுவனங்கள் எல்லாமே வந்து எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்துற ஒரு குற்றச்சாட்டு பாஜக மீது வைக்கப்படுது. Just because of their political reasons. So I think பொதுவாக இவ்வாறு கூறக்கூடாது. இவ்வாறு நாங்கள் செயல்பட்டோம் என ஒரே ஒரு உதாரணமாவது உங்களால் சொல்ல முடியுமா? சிபிஐ போன்ற அமைப்புகள் ஒரு முறையாவது தவறாக செயல்பட்டார்கள் என்று உங்களால் கூற முடியுமா? மந்திரிகளை நியமித்து அவர்களுடைய சொத்துக்களை தங்கள் பேருக்கு மாற்றுவது, போலி நிறுவனங்களை வைத்து சொத்துக்களை குவிப்பது,
ரயில்வே துறையின் 2 ஹோட்டல்களை தனியார் மயமாக்கி அதன் மூலம் சொத்து குவிப்பது, இவையெல்லாம் லாலு பிரசாத் மீது இருக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகள். You are only owning shell companies and properties and farmhouses and various other lands and proposed malls through those shell companies. You privatize 2 hotels of the railways, and the beneficiary of privatization transfers his land through a mechanism to you and your family members. All these things not happened just 2 months back. This happened well before. And only after you got the government. No, the exposures have taken place now. இல்ல இதெல்லாம் இப்போதுதான் பொதுவெளிக்கு வந்திருக்கிறது. நீங்க 2 வருடத்திற்கு முன்னால் செய்த ஊழல் கூட பொதுவெளிக்கு வரும்போதுதான் நடவடிக்கை எடுக்க முடியும். We lost it in 2013. So it happened even before that. No, we lost it. இல்ல நாங்க பீகார்ல 2013லே ஆட்சியை இழந்து விட்டோம். இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்தது. இப்போதுதான் பொதுவெளிக்கு வந்திருக்கு. எனவேதான் இது பிரச்சனையாகி இருக்கிறது. இப்போதுதான் அது பற்றிய தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஒரு குற்றத்தை 2 வருடங்களுக்கு முன்னால் பண்ணினால் இப்போது அது குற்றமாக கருதப்படக்கூடாதா என்ன? இதையெல்லாமா கூறி தப்பிக்க முடியும்? Yesterday I did it 2 years ago. Is this a defense in politics? And the things குஜராத் பத்தியும் கொஞ்சம் கேட்கலான்னு பாக்குறேன். குஜராத்ல காங்கிரஸ் எம்எல்ஏக்கெல்லாம் ராஜினாமா பண்றாங்க, பாஜக சேர்றாங்க, குதிரை பருவம் ஆரம்பிச்சிருச்சோ? சங்கர் சிங் பாஜகவை விட்டு செல்லும் போது 40 எம்எல்ஏக்களையும் அவரோடு சேர்த்து கொண்டு காங்கிரஸ்ல சேர்ந்தார். இப்போது அவர் காங்கிரஸில் இருந்து மறுபடியும் பாஜகவுக்கு வந்தால் அவருடன் சிலரை அழைத்து கொண்டு தானே வருவார். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. சங்கர் சிங் ஒரு மூத்த தலைவர், அவரை பின்பற்றுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இது போன்ற மூத்த தலைவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வரும்போது அவரை பின்பற்றுபவர்களும் அவருடன் வருவது சகஜம் தானே. இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? Left the BJP, 40 MLAs left with him. So now he is leaving the Congress 20 years later. So obviously some MLAs are leaving with him. There is a say that it's a poll bonded state and Hardik Patel issue and we have changed. You see, 1996 தேர்தலை நோக்கி செல்வதால் தான் இவ்வாறெல்லாம் நடக்கிறது என்று சொல்ல முடியாது. காங்கிரஸ் பாஜக மீது பழி போடுகிறது. Poll bound issues, the rules will be different. It's a very simple fact. Congress is trying to just complicate the issue by saying, oh, the BJP is doing it. Well, one of your topmost leaders is leaving the party. His supporters are leaving with him. And there is a saying. தமிழ்நாட்டிலையும் கூட அதே கதை தான் நடக்குதோன்னு விமர்சனம் வருது. அதிமுக அரசு இங்கே நடந்து கொண்டிருந்தாலும் அதிமுக பாஜக தான் கட்டுப்படுத்தின ஒரு விமர்சனம். பாஜக ஆளும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாட்டையும் சேர்த்துட்டீங்களா கூட விமர்சனம் கூட இருக்குது. பாருங்க, இது அதிமுக ஆட்சி. இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. திமுக காங்கிரஸோடு கூட்டணி வைக்கும் கட்சி. அதிமுக எப்போதும் எல்லா விஷயத்திலும் மத்திய அரசோடு ஒத்துப்போவதில்லை. இதுதான் அம்மா உயிரோடு இருக்கும்போது நடந்தது. பாராளுமன்றத்தில் சில மசோதாக்களுக்கு அவர் சம்மதிப்பார், சிலவற்றை சம்மதிக்க மாட்டார். அதிமுக தங்களது ஆட்சியினை தமிழகத்தில் நடத்துகிறார்கள். இதற்கும் பாரதிய ஜனதாவிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? The ADMK is running its own government in Tamil Nadu. கடைசி கேள்வி, இந்த டிமானிட்டைசேஷன் பீரியட்ல இந்த 500 ரூபா 1000 ரூபா ஒட்டு மொத்தமா எவ்வளவு வந்துச்சுங்கிறது ஏன் இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கவே இல்லை? Is based on ignorance. இது அறியாமையால வர்ற கேள்வி. 31 மார்ச் வரைக்கும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் பணத்தை டெபாசிட் செஞ்சாங்க. கடைசியா நவம்பர் மாதத்துல கூட்டுறவு வங்கிகளில் வந்த பணம் இப்போதுதான் ஜூலை முதல் வாரத்தில் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. பொதுமக்களிடமிருந்து வரும் பணம் டிசம்பர் 30 அன்றே நின்று விட்டது. பிறகு வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் பணம் வந்தது. கடைசியாக கூட்டுறவு வங்கிகளின் மூலம் வந்த பணம். ரிசர்வ் வங்கி ஒவ்வொரு நோட்டாக எண்ண வேண்டும். குத்துமதிப்பாக சொல்ல முடியாது. அவர்கள் அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் முடித்து விடுவார்கள். பிறகு நல்ல நோட்டுகளையும் கள்ள நோட்டுகளையும் பிரித்து எடுத்து பின்னர் எவ்வளவு பணம் வந்தது என்பதை சரியான தொகையை அவர்கள் கூறுவார்கள். Essentially completed the exercise, I am told, and as soon as they complete the exercise, they distinguish the fake notes from the real ones, etc. They will give the exact figure in public domain. Minister might be aware that till December 12 there was a regular press release every week the how much money we were getting. அப்போது அவர்கள் குத்துமதிப்பான தொகையை தான் சொன்னார்கள். இப்போது சரியான தொகையை சொல்வார்கள். ஒவ்வொரு நோட்டாக எண்ணப்படுகின்றது. கடைசி தொகை ஜூலை மாதத்தில் தான் வந்துள்ளது. அப்போது பண்டல்களாக கணக்கிட்டு சொன்னார்கள். இப்போது ஒவ்வொரு நோட்டாக எண்ண வேண்டியிருக்கிறது.
bundles have come in. From a bundles you could make out at that time. Today each note is being counted separately. And the last tranche of money has come into the RBI in the month of July itself. At least we could have குறைஞ்சபட்சம் வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு பணம் வந்துச்சுங்கிறத சொல்லாமே. முதல்ல உங்கள் கேள்வியே தவறு. மத்திய அரசு இதனை செய்யக்கூடாது. ரிசர்வ் வங்கி தான் இதனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நோட்டாக அவர்கள் எண்ணி ஆக வேண்டும். அப்போதுதான் சரியான தொகையை அவர்களால் சொல்ல முடியும். மத்திய அரசு ஏதாவது பயப்படுதா எவ்வளவு வந்து சொல்றதுக்கு? ஏன்னா டிசம்பர் 12ஆம் தேதி வாக்கிலேயே சொல்லும்போது 12.5 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கதா சொன்னாங்க. உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நாட்டில் வந்து 500 ரூபாய் 1000 ரூபாங்கிறது வந்து கிட்டத்தட்ட 14.5 லட்சம் கோடி இருக்குதுன்னு. அதை தாண்டியுமே பணம் வந்துருச்சுங்கனால மத்திய அரசு தயங்கிருச்சு. we expected so that government is, you can say the RBI is shocked. You see, writing an article based on your fiction is an easy thing, but to count உங்களது கற்பனையை வைத்து ஒரு கட்டுரை எழுதுவது மிகவும் எளிது. ஒவ்வொரு நோட்டாக எண்ணுவது மிகவும் கடினம். ரிசர்வ் வங்கி எல்லா நோட்டுகளையும் எண்ணி முடித்த பிறகு சரியான தொகையை வெளியிடுவார்கள். குத்து மதிப்பான தொகையை அவர்களால் கூற முடியாது. That's fictional. Thank you very much, Mr. Minister, for sharing your time and thoughts. Thank you very much.